வணக்கம். இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு தாய்லாந்துல 45 வயசு பெண்மணி மீன் அதாவது மீன் சூப்பு குடிச்சிருக்காங்க. மீன் சூப்பு குடிச்சப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கழுத்துல மீன் முள்ளு சிக்கி 1 வாரம் கழிச்சு, அவங்க தொண்டைய கிழிச்சு வெளியிலயே வந்திருக்கு. அதுக்கப்புறம் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். மீன்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சத்துக்கள் அதிகமே உள்ளது. நரம்பு மண்டலத்திலிருந்து, இதயத்திலிருந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா செயல்பட வைக்கும். சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் சாப்பிடக்கூடியது ஒரு மீன் தான். ஆனால் சாப்பிடவே மாட்டேன் மீனுங்கிறது எதனால காரணம்னா அதில் இருக்க முள்ளு தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அந்த 45 வயசு தாய்லாந்தை சேர்ந்த பெண்மணி ஒரு கடையில் மீன் சூப்பு அறந்து போயிருந்துருக்காங்க. எப்படி நம்மளுக்கு இங்கே ஆட்டுக்கால் சூப்பு அது மாதிரி அங்கே மீன் சூப்பு அறந்து போயிருக்காங்க. மீன் சூப்பு குடித்தோன்னு பார்த்தீங்கன்னா முள்ளு சிக்கிருச்சு, பெரிய அங்கலத்தில் முள்ளு சிக்கிருச்சு. அது எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க, அது எடுக்கிறதுக்கான எல்லாமே பண்ணியிருக்காங்க, விரல விட்டு கூட பார்த்துருக்காங்க. இந்த நிலையில தான் முள் 1 வாரமாக உங்கள் கழுத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்துருக்கு. தெரிஞ்சவொடனே சரின்ட்டு எல்லா இதுவும் பண்ணி பார்த்து ஒன்றும் ஆகலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் எந்த முள்ளும் ஒன்றும் தென்படலை, பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, டாக்டரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 2 வாரம் கழித்து கடும் வலி ஏற்பட்டிருக்கு தொண்டையில். கடுவலி ஏற்பட்டோன்னே கையை வச்சு மெல்ல அழுத்தி பார்த்துருந்துருக்காங்க. அழுத்தி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ தென்பட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டாங்கல்ல அந்த மீன் முள் இந்த சைடில் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க மருத்துவமனைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை அவர் கணவர் சூரிய முகநூல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முகநூலில் அதை விழிப்புணர்வு செஞ்சுருக்காரு. விழிப்புணர்வுனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு மீனை கவனமாக சாப்பிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா இது மாதிரி அவங்களுக்கு ஒய்ஃபுக்கு வந்திருக்கனால அதை வந்து அவங்க எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க.